நம்ம 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் நிறுவத்தை தான் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். அதைத்தான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். 1 தெசலோனிக்கர் முதல் அதிகாரத்துல நம்ம வாசித்த போது கடந்த முறை அந்த சபையார் எப்படி இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா இருந்தார் என்று பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ 1 தெசலோனிக்கேயர் முதல் நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது, இந்த தெசலோனிக்க சபையானது தேவனுக்கு பிரியமுள்ள சபையா இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்ன வசனம் வாசிச்சோம் இன்னைக்கு? மனப்பாட வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறது பிரியமா இருப்பது. எப்படி பிரியமா இருப்பது? ஒருத்தருக்கு பிரியன்னு சொன்னா அவங்களை எவ்வளவோ நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? பர்த்டேக்கு யாருக்கு மேல ரொம்ப பிரியமா அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போவோம்? கிஃப்ட் வந்து எப்படி சும்மா வாங்கிட்டு போயிருமா? என்ன பிளான் பண்றோம்? பெனோக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும்? ஈடன் லியானாவுக்கு எங்க காணா? ஈடன் லியானாவுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் இல்லையா? கேப்ரியலுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ஸ்கேன் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படி அவங்க என்ன பிரியப்படுறாங்களோ அதை போய் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? பிரியம். அப்போ பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு பிரியம் என்ன? இந்த வருஷத்துல நான் கர்த்தருக்கு பிரியமானதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க தீர்மானத்தோட தான் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அப்ப அந்த தீர்மானத்தின்படி போகும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அந்த தெசலோனிக்கே சபையிலே பிரியமா இருக்க என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுடைய நம்ம சிந்தித்த பகுதி மறுபடியும் நான் எடுத்து சொல்றேன். அவர்கள் விசுவாசத்துல எப்படி இருந்தாங்க? கிரியை செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. சில பேர் நல்லா நம்புவாங்க. ஆண்டவரை சோத்திரம், ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற, ஆண்டவர் எனக்கு போதுன்னு எதுல சொல்லுவாங்க? வாயில சொல்லுவாங்க. கிரியையில பார்க்கும்போது இருக்காது இல்லையா? ஒரு முறை நாயகரா நீர்வீழ்ச்சியில, இது உண்மையா நடந்தது. நாயகரா நீர்வீழ்ச்சியில என்ன செய்துட்டாங்க? ஒரு கயிறு கட்டிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு கட்டிட்டாரு. அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அப்புறம் நீங்க பார்த்து சொல்லுங்க. ரெண்டு பக்கம் கயிறு கட்டிட்டாங்க. கயிறு கட்டினோன்னு கயிறு கட்டிட்டு அந்த கயிறில் இருந்து அந்த தம்பி அவர் என்ன செய்தாரு? இந்த பக்கம் அந்த கயிறுல நடந்து போனாரு. எல்லாரும் பார்த்து கை தட்டினாங்க. இந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு. ரெண்டாவது சொன்னாங்க, இதுல இருக்கிற யாராவது வர்றீங்களான்னு கேட்டாரு. என் கூட வர்றீங்களா? உங்களை என்ன செய்யறது? தோல் மேல நிறுத்தி கொண்டு போறேன்னு சொன்னாப்ல. அப்ப எல்லாரும், ஐயோ என்ன பண்றது, நீங்க வர்றீங்களா? ஐயோ நான் வர மாட்டேன், நான் நடப்பேன், நம்புறீங்களா? நீங்க கண்டிப்பா நடப்பீங்க, ஆனா என் தோல்ல வாங்க. யாரும் இல்லை. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் வந்தான். ஒரு குட்டி பையன் வந்து என்ன சொன்னா? நான் வேணா நடக்கிறேன் அப்படி சொன்னான். அவன் யார்? அவன் அவங்க மகனுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்க அப்பா என்ன செய்வாரு? இங்கிருந்து அவன் ஏறினான்னு அந்த பையன் என்ன செய்தா? மறுபடியும் அந்த தோல்ல ஏறினா. அவங்க அந்த பக்கம் கடத்தினாங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்தாங்க. என்ன நம்பிக்கை அவனுது? எங்க அப்பா என்ன சுமப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? போமா, நம்ம நம்புவோம், சொல்லுவோம், முடியும், என்னால முடியும், நான் நம்புறேன். ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது, அந்த கயிறுல நடக்கும் போது, அந்த தோல் மேல போறதுக்கு யாரு வந்தா? அவருடைய மகன் தான் வந்தா. அப்ப நம்பிக்கை. அப்ப நம்முடைய நம்பிக்கை வந்து நம்ம சில வேளைகளில் நம்புறோம், எல்லாத்தையும் நம்புறோம். ஆண்டவரை நம்புறோம், விசுவாசிக்கிறோம், சர்ச்சுக்கு நல்லா வர்றோம், நல்லா ஜெபம் பண்றோம். ஆனா விசுவாசத்தினுடைய கிரியை என்று சொல்லும்போது, நீ செயல்பட என்று சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்குவோம், நம்ம பின்வாங்கி போயிடுவோம். ஏனென்றால் நமக்கு என்ன இல்லை, எங்க அப்பா என்ன சுமப்பாருன்னு சந்தேகம் இல்லையா? நம்ம அம்மா அப்பா பத்தி நமக்கு தானே தெரியும் இல்லையா? எங்க அம்மா பத்தி எனக்கு தானே தெரியும், சுமப்பாங்களா சுமக்க மாட்டாங்களான்னு. ஆனா அந்த குழந்தை, சின்ன பையன் அந்த தோல்ல நின்னானாமா. அந்த நாயகர நிகழ்ச்சியுடைய அதை கடந்து இந்த பக்கம் வந்து அவர்கள் அதை செய்தார். அப்போ இங்க பார்க்கும்போது இந்த சபையார் இடத்துல என்ன காணப்பட்டது என்று சொல்லும் பொழுது, அவர்கள் விசுவாசத்திலே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கவில்லை. அவர்கள் விசுவாசத்தினாலே கிரியை. நம்முடைய வாழ்க்கையில கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் அந்த செத்து போன விசுவாசம் ஆடுமா, நடக்குமா? அது எப்படி செய்யும்? நல்லா தூங்கி கடைசியில செத்தே போயிடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிரியை வேணும், நம்முடைய வாழ்க்கையில கிரியை வேணும், செயல்பாடு வேணும்.
இல்லையா? இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிதா அங்க இருக்காரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. பிதா சொல்றாரு, பூமியில போய் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்தாருன்னு உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு பிதாவானவர் பரலோகத்துல இருக்கிறாரு. குமாரன் பூமிக்கு வராம இருந்து என்ன இருக்கும்? பிதா ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், உங்களுக்கு ரட்சிப்பு, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படல. ஆனால் பிதா என்ன செய்தார்? தன்னுடைய குமாரன் கிரியையாக, தன்னுடைய தகப்பனுக்கு கிரியை செய்யக்கூடியவராய் இந்த பூமிக்கு வந்து நம்மை போல மனிதனாய் பிறந்து 33 வயதிலே அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போன அந்த பலியினால இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு அதுக்குள்ள அப்ப கிரியை வேண்டும். அப்ப இந்த தெசலோனிக்கே சபையிலே என்ன இருந்ததுங்க? கிரியை இருந்ததுன்னு பாக்குறோம். அடுத்தபடியாக என்ன பாக்குறோம்? அவங்க அன்பின் பிரயாசம். அதுக்கு போன வாரம் நம்ம எடுத்துட்டோம். அன்புல எப்படி இருக்கும்? அன்பு சில பேர் என்ன சொல்லுவாங்க? உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதுல எதுல காமிக்கணும்? செயல்படுத்தணும். அன்பை காமிக்கிற வாயில சொன்ன பார்த்தது, அதைய காமிக்க. அதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மடியில் இருக்கிற செல்ல பிள்ளையா இருந்ததை விட்டு அன்பின் நிமித்தமாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அப்ப அன்புல என்ன இருக்கணும்? பிரயாசம் இருக்கணும். அன்புல வந்து பாடுகள் வரும், அன்புல நில வேதனைகள் வரும், அன்பில நிறைய பிரயாசம் இருக்கு. அதை கடந்து வரக்கூடிய பிள்ளைகளா இருந்தார்கள். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்பிக்கையில பொறுமையா இருந்தார்கள். அங்க அவங்க உபத்திரப்படக்கூடிய காலமா இருந்ததுனால பொறுமை இன்னைக்கு ரொம்ப கம்மி. பொறுமையோடு சேர்ந்து என்ன வரும்? பொறுமை இல்லைன்னா கரெக்ட் கிறிஸ்டினா அவ படிக்கிற அந்த கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் தான். பொறுமை இல்லைன்னா அடுத்தது என்ன வரும்? கோபம் வரும். அப்ப இந்த கோபம் வரும்போது என்ன ஆகும்? அங்க பிரிவினை வரும், யுத்தம் வரும். அப்ப இந்த பிள்ளை, இந்த தெசலோனிக்கே சபையார் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் நம்பிக்கையா இருந்தார்கள், பொறுமையா இருந்தார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று அறிந்து, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க நீங்க காலேஜுக்கு போறீங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்று அந்த உங்க கிளாஸ்ல படிக்கிறவங்க அறிந்து கொள்ள முடியுமா? தேவி நாராயணன் எங்க போறாங்க? அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துக்கு தான் போறீங்க. உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு? சொன்னாங்கல்ல. யாரு சொன்னா? அங்க முதலாளி அம்மா சொல்லிச்சு. அவங்க முதலாளி அம்மா என்ன சொல்றாங்க? 10-20 பேர் 25 பேர் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியில அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இயேசுநாதர் கிட்ட போய் உங்க சபையில சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதலாளி அம்மா சொல்றாங்க. அப்படி யாராவது கூட சொல்லி இருக்கிறாங்களா? அலெக்ஸ் லிஜோ ஓகே, நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்லியிருக்காங்களா? ஐயோ, நீங்க வந்து பிரதர் சபைக்கு போறீங்க, சத்தியத்தை அறிஞ்ச சபைக்கு போறீங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போறீங்க, உற்சாகமா போறீங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லலினா இன்னும் இங்க வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளல. உங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ், இன்னைக்கு எனக்கு வேலை செய்ய முடியல, அப்படி சொல்லியிருக்காங்களா காலேஜில்? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களை குறித்து சொல்லணும், அவ ஆண்டவருடைய பிள்ளை, அவ ஜெபிச்சா நடக்கும், அவளை பாரு, அந்த பிள்ளை பாரு. எத்தனையோ ஸ்கூல்ல காலேஜ் சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பாரு, அவளை போல நீங்க நடங்கிறாங்க இல்லையா? நம்ம கிளாஸ்ல சொல்றாங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சபையை குறித்து மற்றவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த சபைக்காரு எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்ய, உங்களை குறித்து ஸ்தோத்திரம். சபை என்று சொன்னா இங்க இருக்கிற நாம் எல்லாரும் நம்மளை குறித்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் அந்த ஜெயில இருந்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ எப்பொழுதும் என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துல எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கிருபை. 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது கூட அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். நம்ம 2ஆம் அதிகாரத்தினுடைய பார்க்கும் பொழுது, சகோதரரே 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கும். அப்போ கோவை புதர் சபையாரை குறித்து அன்றைக்கு பவுலும் சீலாவும் இருந்திருந்தார்கள். அவர் என்ன சொல்றாங்கன்னா, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடிய தெசலோனிக்கே சபையார்
அவர்கள் சொல்லுகிறார்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடினாலும். அந்த சபையில விசுவாசம் எப்படி இருக்கிறது? பெருகி இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்ன நாளுக்கு நாள். 2024 என்ன சேலரி வாங்கணும், அதே சேலரி 2025 ஒத்துக்குவீங்களா? என்ன செய்யணும்? போய் ஓனர் கிட்ட போய் கொஞ்சம் எனக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு, சம்பளம் சேர்த்தி கொடுங்கன்னு கேட்கறோம் இல்லையா? கேட்கறீங்களா இல்லையா? குழந்தை அப்படியே இருக்குமா? போன வருஷம் எத்தனை கிலோ வெயிட்? ஈடன் லியானா, போன வருஷம் உன்னுடைய வெயிட் என்ன? 10 11? அப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகணும்? வேணும் வெயிட் ஏறணும் இல்லையா? சரீரத்துக்கு என்ன செய்யறோம்? வெயிட் ஏத்துறோம், சம்பளத்துக்கு வெயிட் ஏத்துறோம், ட்ரெஸ் 24 25 வருஷத்துல புது ட்ரெஸ் வாங்கினா நினைக்கிற எல்லாமே பண்றோம்ல. ஆனா விசுவாச வாழ்க்கையில விசுவாசம் பெருகி இருக்குதா? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? அன்பின் கிரியை எப்படி இருக்கிறது? இங்க பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் மிகவும் பெருகினபடியினால். அப்ப 25 என்ன செய்யணும்? கொஞ்சம் பெருகணும். உலக பிரகாரமான காரியம் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம், போராடுறோம், சண்டை போடுறோம், முதலாளி கிட்ட போய் யுத்தம் செய்யறோம், எனக்கு சம்பளம் சேர்த்து கொடுக்க. ஆனா விசுவாச வாழ்க்கையில போன வருஷம் எனக்கு 50% இருந்தது விசுவாசம், இந்த வருஷம் 100% ஆண்டவரில் ஜெபிக்கிறோமா? சம்பளத்தை கேட்கிறோம், ஆரோக்கியத்தை கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம் உலக பிரகாரமான. ஆனா விசுவாசம் பெருகி இருக்கிறதா? உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் காண முடியுமா? இந்த வருஷம் எங்களுடைய காலேஜ்ல அல்லது நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் ஒருத்தரையாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவேன். நீங்க சபைக்கு கொண்டு வர வேண்டாம், பரலோக ராஜ்யத்தை கொண்டு போனா போதும். சபைக்கு கொண்டு வந்து கணக்கு அமைக்கவே வேண்டாம், பரலோகத்துக்கு அனுப்புவோம். அந்த விசுவாசம் இங்க என்ன பண்ணி பெருகிறது, நாளுக்கு நாள் பெருகணும் இல்லையா? குழந்தை அப்படியே இருந்து விட்டுருவீங்களா? குழந்தை பிறந்தன்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யறோம்? இன்டர்நெட்ல போய் கூகுள்ல பார்த்து இந்த வயசுக்கு எத்தனை ஹைட்டு, இந்த வயசுக்கு எத்தனை வெயிட், எவ்வளவு வேக்கியானமா இருக்கிறது இல்லையா? என்ன டானிக் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி வளர்த்தணும், என்ன ட்ரெஸ் போடணும். ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட என்னது கூகுள்ல போய் பாக்குறாங்க, இந்த ட்ரெஸ் இந்த பிள்ளைக்கு போடலாமா, இந்த துணி, இந்த நெட்டு, இந்த நூல் மேட்ச் ஆகுமா என்று கூகுள்ல போய் சர்ச் பண்ணி போடுறீங்க. ஆனா விசுவாச வாழ்க்கையில இந்த வருஷம் நான் ஜெபத்துல எவ்வளவு தூரம் நான் முன்னேறி இருக்கிறேன், தேவனுடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது, தேவனுடைய கூட்டங்களுக்கு நான் எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன், பைபிள் ரீடிங்ல எவ்வளவு நான் முன்னேறி வந்திருக்கிறேன். பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருகணும் பெருகணும் இல்லையா? நான் ஜெபிக்கும் போது போன வாரம் சாட்சி சொல்லும் போது, என் சந்ததி பெருக வேண்டும், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், பெருகணும்னு ஜெபம் பண்றோம். எல்லாம் உலக பெருமான காரியத்துக்கு பெருகுங்கிறோம். கடல் கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததியை பெருக செய்யுங்க ஜெபம் பண்றோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு பெருகி இருக்கிறாரு லிஸ்ட் போடுங்க. இப்ப அக்கௌண்ட் வாசிச்சாரு செந்தில் பிரதர், போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, அக்கௌண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டே வருது இல்லையா? போன வருஷம் ஒருத்தர் காணிக்கை எப்படி போடுவார் தெரியுங்களா? அவரு சேலரி 50 ரூபா இருக்கும்போது எவ்வளவு போட்டாரு, எவ்வளவு போட்டாருங்க தசுபாவம் ஜார்ஜ் எங்களுக்கு தெரியுறாங்க, 5 ரூபா போட்டாரு. இப்ப அவர் சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, இப்ப 5 ரூபா தான் போடுறாரு. அவர் 50 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 5 ரூபா, இப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்போ அவருக்கு என்ன வருது? அந்த 5 ரூபாய் நோட்டு தான் பைக்குள்ள வருது. ஆனா ஆண்டவர் சொல்ல பெருக வேண்டும், உன்னை பெருக வச்சிருக்கிற. இதெல்லாம் நடக்கிற காரியத்தை நான் சொல்றேன், நடக்காத காரியத்தை நான் சொல்ல மாட்டேன். நடக்கிற காரியம் நான் கண்ட காரியம் சொல்றேன். அதனாலதான் பிரதர் சபையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காணிக்க போடுறது மறைச்சு போடுங்க. சில பேர் கையை உள்ள விட்டு அமுத்துவாங்க, ஏன்னா வெளியே தெரிஞ்ச செந்தில் பார்த்துட்டு வரவங்க. சில சபைகள்ல தட்டு கொண்டு போறாங்க, தட்டு காணிக்க போட்டா டப்புங்க அங்க இருந்து எட்டி பாப்பாரு ஜோயல் பாப்பு, என்ன சவுண்டாரு, நீங்க காசா போடுறீங்க. அப்ப அந்த சபைகள்ல தட்டு போகுது. சில சபைகள்ல பைபிள் எடுத்து போவாங்க, பெரிய பைபிள், அந்த இதுல காணிக்க போடுவாங்க.
அதெல்லாம் நடக்கிறதா சொல்றேன். நீங்கள நம்ம வெளியே மற்ற சபைகளுக்கு போனாதான் உங்களுக்கு தெரியும். அப்ப கர்த்தருடைய வாழ்க்கையிலே அந்த காணிக்கை போட்ட அந்த சகோதரன், அவர் 50 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 5 ரூபாய் போட்டாரு, 1 லட்சம் வாங்கும்போது 50 ரூபாய் போடுறாரு. அவர்கிட்ட நீங்க போய் நடந்தீங்கன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் எல்லாரும் ஒருவில் ஒருவர் வைத்திருக்கும் அன்பு அதிகரிக்கும்படியாகவும் அப்படி செய்கிறதே தகவல். அன்பு அதிகமா பெருகணும். இன்றைக்கு அன்பு குறைந்து போய்விட்டது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு. முதல்ல நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போனோம். இப்ப ஹவுஸ் விசிட்டிங்கே போறது இல்லை. இப்ப எது இருக்குது? போன்ல. டிட்டோ என்னாச்சு? ஐயோ அங்கில எனக்கு இப்போ வாசம் தெரியல, எனக்கு டேஸ்ட் தெரியல, எனக்கு இரும்பலா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணிடுவோம். அருமையான பிள்ளைங்க போன வாரம் சண்டே அவங்க நடிச்சு காமிச்சாங்க எப்படின்னு எல்லாம் பரலோகவாசிகளுடைய நிலைமையெல்லாம். அப்ப நம்ம போன்ல கூட இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, விசாரிக்க கூடாதெல்லாம் இருக்கிறோம். ஒரு போன் பண்ணுங்க. போன் பண்ணி எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையா, கிறிஸ்டினுக்கு இப்போ எப்படி இருக்கு, அவளுக்கு இன்னும் அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நாங்க ஜெபம் பண்ற சபையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரனுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பாரு. அதான விசுவாசம், அதான விசுவாசம். அந்த சகோதரன் குடும்பமா இன்னைக்கு வந்திருப்பாரு. நம்ம ஜெபிக்கணும். அப்போ என்ன வாசிக்கிறோம் என்றால், அன்பு பெருக வேண்டும். அன்பு பெருகன்னா நீங்க காசு பணமெல்லாம் ஒண்ணு செலவு பண்ண வேண்டாம். காசு எடுத்து கொடுக்கறது அன்பல்ல. நீங்க ஒரு போன் பண்ணுங்க. அவளுக்கு போன் பண்ணி இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? ஜார்ஜ் அங்கிள் பண்ணிருந்தேன் கம்ப்ளைண்ட் இல்லையா? அப்போ ஒரு போன். அப்போ இந்த வருஷம் ஒரு பிளான், நம்ம ஒரு திட்டம் பண்ணுவோம். என்ன செய்வோம்? ஞாயிற்றுக்கிழமை ஜனனி வழியா ஜனலிக்காக அவன் சொன்ன சாட்சியின்படி ஒரு போன் பண்ணுங்க. போன் ஃப்ரீ தானே? இப்போ போன் வந்து இப்ப ஃப்ரீ தானே? போன் பண்ணி கேளுங்க, ஜனனி சிஸ்டர் ஏவல்ல. ஏன்னா அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு அன்பு பாராட்டுறது யாரு? நம்ம சபையார் தான் அன்பு. அதுதான் சொல்றேன், இந்த வருஷம் அன்புல என்ன செய்ய போறோம்? பெருக போகிறோம். ஓகே, அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம்? எப்பொழுதும் இடைவிடாமல் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்? என் பிள்ளைகள் விசுவாசத்திலே பெருகி இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் வந்து அன்பிலே பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனாலே தேவனை நம் ஸ்தோத்திரம். அப்ப இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று இங்க தெசலோனிக்கர் நிருபம் வாசிக்கிறோம். நான் வேற சின்ன ஒரு சேஞ்ச், வேற ஒரு பகுதிக்கு போறேன், அதை கவனமா கேட்டுங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மறைமுக வருகையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இன்னைக்கு நீங்க எடுத்த பாட்டு எல்லாமே ஆண்டவருடைய வருகை குறித்துள்ள பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பாடுறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்ப 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மறைமுகமாய் வருகிறது. விசுவாசிகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அவருக்கு சொல்ற ரொம்ப அந்த சபையார் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே, எங்கள் உடன்பிறப்புகளை செத்து போயிட்டாங்களே, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, ஏது ஆவாங்க என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒரு அவிசுவாசமான ஒரு குரூப் எங்க இருந்தது? இந்த தெசலோனிக்கேயர் சபையில் இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு அந்த அவிசுவாசம் உள்ள நம்பிக்கையற்ற ஒரு குரூப் எல்லா சபையிலுமே இருக்கும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கையில் என்ன இருக்கு, குறைவு இருக்கும். அப்ப அந்த குரூப்புக்கு தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, நித்திரையடும் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கிறதுக்கு மனதில். அப்ப ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மறைமுகமான வருகை. அந்த மறைமுகமான வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி கணவனும் மனைவி 2 பேர் படுத்திருப்பாங்க. அதுல யார் எடுத்துக் கொள்ளப்படுவா? இங்க பாருங்க, இது கேள்வி. கணவனும் மனைவி பாக்குறாங்க, புருஷனை பாக்குறாப்ப இந்த பக்கம், மனைவி கணவன் மனைவி பாக்குறாங்க. இப்ப இதுலயே என்னாச்சு பிரச்சனை வருது. 2 பேரும் நாங்க போவோம். கணவனும் மனைவியும் படுத்திருக்கும் போது இந்த 2 பேர் எங்க போனோம்? பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். 2 வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவர். அதிசயமா இருக்கிற மாதிரி இல்லையா? 2 பேர் எந்த மறைச்சிட்டு இருப்பாங்க. ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். அது மறைமுக வருகையில் நடக்கக்கூடிய அதுதான் இங்க சொல்லப்படுகிறது 1 அதிகாரத்துல. அப்ப அந்த பிரச்சனைக்கு அங்க தீர்வு காண்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வருகையில எக்கால சத்தம் கேட்கும் போது நீங்களாம் மருவம் அடைந்து ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை எடுக்கப்பட்டு இவ்விதமா எப்பொழுது கர்த்தரோடு கூட நீங்க இருப்பீங்க. முதலாவது யார் எந்திரிப்பார்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எஃப் செல்வராஜ் அவர் முதல்ல எந்திரிப்பாருங்க. ஏன்னா நம்ம சபையில இருக்கிறத சொல்லணும்.
அவரு முதல்ல எந்திரிச்சு மேல வருவாரு. அவர் இங்கதான் உட்காருவாரு இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். நம்ம சகோதரர் பழைய ஆளுகள் நினைச்சு பாருங்க. ஜெயராம் ஐயா, ஐயோ ஜெயராம் ஐயா ரொம்ப வீக்கானவர் ஐயா. அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு எலும்பு எல்லாம் தெரியும். ஜெயராம் ஐயா மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஓடி வருவாரு. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட அது அந்த நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரீத்தியோட அப்பாவை நினைச்சு பாருங்க இல்லையா? எவ்வளவு சந்தோஷம். அவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம இதுதாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அது கைவிடப்பட்டவங்க விட்டுருங்க. எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை குழந்தைகள் எல்லாம் போயிருவாங்க, அப்பா அம்மா மட்டும் வீட்டுல இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா குழந்தை காணா. ஐயோ என் குழந்தை காணா. எங்க போன? வீட்டுக்குள்ள தேட போலீஸுக்கு போன் நம்பர் 100க்கு. என்னுடைய குழந்தைய காணவில்லை. எல்லாமே இருக்குது. அவ போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு, அவ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அங்கேயும் எல்லாமே இருக்குதுங்க. ஆனா குழந்தைய மட்டும் காணுங்க என்று சொல்லி போன் பண்ணுவாங்க. உடனே போலீஸ் வீட்டுக்கு வரும். உடனே இன்னொரு போன், ஐயோ எங்க வீட்டுக்காரரை காணுங்க, எங்கூட தான் நைட்டு படுத்திருந்தாருங்க காணா. இன்னொருத்தர் கார் ஓட்டிட்டு போவாங்க, கணவன் மனைவி. திடீர்னு பார்த்தா மனைவி கார் ஓட்டிட்டு போன மேல போய்வா, புருஷன் பக்கத்துல போய் அடிச்சு புருஷனை விட்டு. எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? ஒரே விதமான கலக்கம். போன் போன், அங்க போன் இங்க போன். அப்ப உடனே போன் பண்றாங்க. ஐயோ நேற்று ராத்திரி இருந்த உன் தம்பி காணா, உங்க அப்பனை காணா, அந்த தாத்தாவை காணா, பாட்டியை காணா, குழந்தையை காணா, எல்லாம் காணா. ஒரே கலவரம். உடனே உலகம் பூரா கூடி பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனங்களை காணும். ஆமா, நம்ம சகோதரர்கள் எல்லாம் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கிட்ட வந்து நின்று இருக்காரு. சர்ச்சு திறப்பாங்க. அந்த வாரம் சர்ச்சை திறக்கல. என்னங்க நாங்க வந்து உட்கார்ந்து சர்ச்சை திறக்க போன் பண்ணி, ஜார்ஜ் அங்கிள் போன் எடுத்துட்டு சீக்கிரம், கீ எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. வில்லியம்ஸ் பிரதர் போன் எடுத்துட்டு, செல்போன் எடுத்துட்டு வாங்க. 2வது போன். செந்தில் பிரதர் சாவி உங்ககிட்ட எதுக்கு சாவி கொடுத்துருக்கிறோம்? சபை நேரத்தில் திறக்கிறதுக்கு தான் உங்க பேர் 4 பேர் சாவி கொடுத்துருக்கிறோம். ஏன் வரல? எங்க வருவாங்க? அவங்க மத்தியாகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வேளை நகைச்சுவையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டவங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அப்புறம்தான் தெரியும், ஓஹோ இப்படியும் நடந்திருக்கலாமோ. நீ அவங்க வீட்டுல எல்லாருமே போலியாட்டு இருக்குது, குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சர்ச்சுக்கு அன்னைக்கு மட்டும் நேரத்திலேயே. இது நடக்க போகிற ஒரு காரியம், நான் சொல்றேங்க. அன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லு? ஓ ஏலியன்ஸ் வந்துருச்சு. உலகம் என்ன சொல்லு? வேற கண்டத்திலிருந்து ஏலியன்ஸ் வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணிருச்சு எடுத்து. இவங்க எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா சோத்திர ஆவியானவரே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறாங்க. இவங்க ரொம்ப உற்சாகம். அதனால ஏலியன்ஸ் வந்து இவங்க ஒரு கூட்ட 3 ஒரு பகுதியை எடுத்துட்டு போயிடுச்சுங்க. பாருங்க, கைவிடப்பட்ட நிலைமை. அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்றது அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் டெபாசிட் இருக்குது. சிலரே டெபாசிட் 1 கோடி 2 கோடி 4 கோடி 5 கோடி, வீடு வேற பல லட்சத்துல எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அவங்க என்ன முதலாளி இன்னைக்கு வாடகை வாங்கவே வெளியே, என்ன எங்க வீட்டு பாக்குறதுக்கு யாருமே வெளியே. அவங்க என்ன செய்வாங்க? அதெல்லாம் அவங்க காரெல்லாம் ரோட்ல நிறைய கிடக்கும். உங்களுக்கு நிறைய காரு கிடைக்கும், நிறைய வீடு கிடைக்கும். டெபாசிட் நாமினிகளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதனால நாமினி போட்டு வச்சிருங்க விசுவாசிகளா. ஏன்னா இப்ப நம்ம போயிட்டோம்னா நாமினிக்கு வேணுங்க. இது உண்மையான நடக்க போது அன்னைக்கு வரப்போகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும் போதுதான், இந்த மாதிரி கலக்கப்பட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு சொல்றாங்க, கவலைப்படாத விசுவாசிய. இப்போ ஒரு வேளை இந்த செய்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு, ஒரு நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா நாளைக்கு என்ன செய்வீங்க? கைவிடப்பட்டா கதவை வந்து விட்டிப்பாங்க. கதவை தர ஆண்டவரே, கதவை திறங்கன்னு உங்களை நான் இவ்வளவு கேவலம். அதனால குடும்பமா பரலோகத்துக்கு போறதுக்கு போய் ரெடி ஆயிக்குங்க. குற்றங்குறையிலிருந்து இந்த வருஷம் அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கேயர்ல அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 2 தெசலோனிக்கேயர் வரும்போது ஆண்டவருடைய பகிரங்க வரும். இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கும் சில கன்ஃபியூஷன் இருக்கு. அங்க இன்னொரு ஆண்டவர் மத்திய காயத்துல வருவார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எல்லாரையும் அடிப்பது. அது செகண்ட், அது தேர்ட் கம்மிங். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது பாலகனாக பிள்ளையாக இந்த உலகத்துல பிறந்தாரு. 2வது சபையாகிய மனவாட்டியை அவரோடு சேர்த்துக் கொள்ள வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம எல்லாருமே கோயம்புத்தூர் சபையில அத்தனை பேருமே என்ன செய்ய போறோம்? மத்திய ஆகாயத்துல நம்ம சேர. 3வது வருகை அவர் பகிரங்க வருகையா வருவார். அப்போதான் அவர் யுத்தம் செய்ய போறார். அப்போ இந்த யுத்தம் செய்யும் பொழுது அந்த சமயத்துல நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோடு கூட மணவாளனோடு கூட சந்தோஷமா இருக்க போறோம். அதனால உங்க மனசுல யாராவது இறந்து போனவங்க ரொம்ப துக்கத்தோடு இருந்தா அவங்களை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல உட்கார்ந்துட்டு இருங்க. ஆனா ஆண்டவர் வரும்போது என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட்டதா. அப்படி இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வருகிற மேல கீழே என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து வருவான்.
அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் சபையோடு கூட பரலோகத்திற்கு மத்திய ஆயுள் எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியார், நீங்கள் 2 தெசலோனிக்கர் வீட்டுல போய் வாசித்து பார்த்து, எடுக்க நேரம் இல்லை. அங்கே பார்க்கும் பொழுது தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்மளை அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அந்த மத்திய ஆயத்துல கொண்டு போய் நம்மளை வைக்கும் போது இங்க அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து வந்துட்டு அங்க வாசிக்கிறார். ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க 2 தெசலோனிக்கேர்ல. இந்த பிரச்சனை சபைக்குள்ள வந்துருச்சு. இயேசுநாதர் முதலாவது வந்தாருங்கிறீங்க, 2வது மறைமுகமா வருவாருங்கிறீங்க, இன்னொருக்கா வருவாருங்கிறீங்களே என்று யூத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எப்ப வருவாரு என்று சொல்லி அவர்கள் பேசும் போதுதான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன செய்யலாம், அங்கே எதிர்த்து நிற்கிற ஒருவன் வருவான், அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான். அந்த அந்தி கிறிஸ்து வரும்பொழுது அவன் என்ன செய்வான், எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எதிர்த்து இருக்கிறவனாயும், தேவன் எண்ணப்பட்டது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் இருப்பான். எல்லாம் அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்த எருசலேம் தேவாலயத்துல போய் அந்த 7வது தேவாலயத்திலே இந்த எதிர் கிறிஸ்து உட்கார்ந்து, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னைத்தான் வணங்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் தேவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். வந்துச்சா? எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்காரு யாருங்க? இப்படி எல்லாம் இடையில கேட்காதீங்க. நாங்க இடையில கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டு பக்கம் போயிட்டு வருவோம். போயிட்டு வாங்க, நல்லதுதான். நான் பாக்குறேன், கவனிக்கிறேங்க. உடனே ஒரு செகண்ட் இப்படிதான் பண்றாங்க, அப்படியே போகுது ரவுண்டு. யாரப்பா வந்து உட்காருவாங்க? யாரு உட்காருங்க? எருசலேம்ல இயேசு கிறிஸ்து உட்கார்ப்பாரு. அவர் தேவன் என்று சொன்னது கரெக்ட் தான், நீ வாசித்ததெல்லாம் கரெக்ட். இதுதான் நம்ம கேட்கிற செய்தி. என்ன வாசிக்கிறோம்? எதிர் கிறிஸ்து தோன்றுவான், அவன் தேவன் என்று சொல்லுவான், தேவாலயத்திலே தேவன் என்று உட்காருவான். அது மாத்திரமல்ல, நான் உங்களிடத்தில் இருந்தது போல இவைகளை சொன்னது உங்கள் ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிற இன்னதென்று மறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பரிசுத்த ஆவியாக தேவன் சபையோடு கூட மத்தியமானது எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரு. அந்தி கிறிஸ்து வருவான். வந்து 3 வருஷ காலத்துல உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான். உங்களுக்கு என்ன வேணும்? என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பான். வீடுனா வீடு, போன் பண்ண காசு, உங்களுக்கு எல்லாமே உலகத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து 3 வருஷம் சந்தோஷமா இருப்பான். 3 வருஷம் முடிந்த உடனே அவன் செய்வான், அவனுடைய வேலையை காமிப்பான். அப்பொழுது என்ன ஆகும்? எங்கெல்லாம் சபை கூடி ஆராதிக்கிறார்களோ, அங்கெல்லாம் இயேசுவை ஆராதிக்கிறார்களோ, அங்கெல்லாம் வந்து இவன் அற்புதம் செய்வான். அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அற்புதங்களை செய்வான். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை கெட்டு போனவர்களுக்குள்ளே அங்கே பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வான். அற்புத அதிசயம் இன்னைக்கே நடக்குது இல்லையா? ஒரு டிவி இருக்குது. இது என்ன டிவி சொல்லில்? ஒரு இங்கிலீஷ் டிவி இல்லையா? அதுல 2 அறுத்து மறுபடியும் சேர்த்துவாங்க இல்லையா? அது எந்த டிவி தெரியல. ஒரு டிவியில பயங்கர அற்புதம் நடக்கும். ஒரு ஃபாரின் டிவி அது. அதுல அற்புதத்தை பார்த்தீங்கன்னா அந்த அற்புதம் அவ்வளவு பயங்கரமான. அதே மாதிரி அந்தி கிறிஸ்து செய்வோம். உங்களையே வஞ்சிப்பாங்க. வஞ்சிக்கிற அளவுக்கு அந்தி கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த நாட்களிலே செய்வார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம அழகா இருக்க, ஆமா இதுதாண்டா இயேசுநாதர் மறுபடியும் வந்திருக்கிறாரு. அந்தி கிறிஸ்துவையே வணங்கக்கூடிய ஆளுக்கு நம்ம கொஞ்சம் பேர் நம்ம பின்னாடி போய், ஏன்னா அற்புதம் அதிசயங்கள் நடக்குது உலகத்துல. 2 தெசலோனிக்கர் 2ஆம் வீட்டுல வாசித்து நேரம் உள்ளதுனால கடந்து செல்கிறேன். அங்கே பார்க்கும் அதிசயங்களை அற்புதங்களை அவன் செய்யக்கூடியவனா இருப்பான். பாதி பேர் அவனை நம்பிடுவாங்க. அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, யாரு? அந்த வெளியே கேட்டுக்கு வெளியே நின்று இருந்தாங்க கொஞ்சம் பேர், ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன செய்யுமா? ஓஹோ நம்ம கைவிடப்பட்டுட்டோம். அப்பதான் உணர்வாங்க. எல்லாரும் போயிட்டாங்கல்ல. அந்த குடும்பம் என்ன செய்யும்? மறுபடியும் ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அங்கே ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குவாங்க. இங்க ஆராதிக்கும் போது இவன் அல்லேலூயான்னு சொல்லும் போது, ஸ்தோத்திரன்னு சொல்லும் போது எருசலேமினுடைய போட்டோவை விழுந்துட்டு இருக்கு. தப்பிக்க முடியுமா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு இப்ப சேட்டலைட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஜார்ஜ் மனசே எங்க நின்று இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பேசிட்டு இருக்கிறாங்கிறத யார் கண்டுபிடிக்க முடியும்? உங்களுடைய சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? என்ன சயின்ஸ்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு உலகத்திலே அதிகமா படிக்கிற கோர்ஸ் எது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வந்தாச்சா?
ஜார்ஜ் மனசேங்கிறவர், ஐயோ நான் இல்லப்பா, நான் மத்தியாயத்தில் இருக்கிறேன், கைவிடப்பட்டவர். அவர் என்ன செய்வாரு? வருவாரு, வந்து சபையில் என்ன செய்வாரு? திறந்துருவாரு. எப்படி பூட்டை உடைச்சு திறந்துருவாரு. திறந்து உள்ள வந்து சபை நடத்துவாரு. அவங்கள கொஞ்சம் பேர் கைவிடப்பட்டவங்கள. அப்ப அந்திகிறிஸ்து என்ன செய்வான்? அங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணுவான். எங்கெங்க ஆராதனை நடக்குது அவங்க எல்லாம் பிடிச்சு என்ன செய்வான்? சித்திரவதை பண்ணுவான். அதுல ரத்த சாட்சியா மறிக்கிறவங்க அப்படி போனோமா? அன்னைக்கெல்லாம் பேச்சுவார்த்தை அங்கிருந்தே விடுவான், சேட்டலைட்ல இந்த இடத்துக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு 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 இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன பண்றீங்கிறது எல்லாமே போன்ல இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது. சொல்றாங்க வாட்ஸ்அப்ல ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, நீங்க வந்து பேசுறது, நீங்க வீடியோ எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. அப்ப அந்தி கிறிஸ்துவின் காலில் இப்பவே இவ்வளவு டெக்னாலஜி. அப்ப அந்தி கிறிஸ்துவின் கால் என்ன ஆயிடும்? இங்க நம்ம பிரசங்கம் பண்ணா, சபையை திறந்தா என்ன செய்வான்? அவனுக்கு தெரியும், அவனுடைய ஆட்கள் வந்து அங்கிருந்தே அவன் ஆர்டர் பண்ணுவான். அப்ப எல்லாரையும் ஒன்று கூடி அவன் என்ன செய்வா? துன்புறுத்தி, அவன் கொலை செய்து, அவன் அக்கிரமம் பண்ணி அவங்களை எல்லாம் கொண்டு ரத்தம் ஒழுகும். தேசத்துல என்ன ஒழுகும்? அப்ப என்ன செய்ய? கைவிடப்பட்டவங்க என்ன செய்வாங்க? அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ, கிருபையின் காலம், ஆண்டவர் அன்பாய் கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொன்னாரே, அன்னைக்கு இயேசுநாதரை நம்பலையே, நான் ரட்சிக்கப்படலையே, நான் ஆண்டவருக்காக வாழவில்லையே, இப்பொழுது நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேனே, பரிசுத்த ஆவியானுடைய எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் அந்த நாட்களில் பூமியில் இருக்காது. என சபையோடு கூட மனவாட்டியை அழகாக எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறாங்களே, நான் கைவிடப்பட்டனே, ஐயோ என்னை வந்து அவர்கள் துன்புறுத்துகிறார்களே, என்னுடைய சொத்தையெல்லாம் பறிமுதம் செய்து விட்டார்களே, என்னுடைய எல்லாம் எடுத்து விட்டார்களே, என்னை இப்பொழுது அவர்கள் சிறைச்சாலையில் போட்டு என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவனுடைய 3.5 வருட காலத்திற்கு பின்னதாக இங்கே நடக்கும். அப்பொழுதுதான் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே யூத குல ஜனங்களும் இருப்பார்கள். அப்படி இருக்கிற வேளையில் தான் தேவன் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து சாத்தானை அழித்து அவனை சுட்டெரித்து அவர் என்ன செய்வாரு? அவர் புதிய ராஜ்யத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவார் என்று இங்கே சொல்ல பார்க்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்களும் ஆக்கினிக்குள்ளாகப்படுவார்கள். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கடைசி அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு அதாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே. இப்ப கடைசியா வந்துட்டாரு அப்போஸ்தலனாகிய பவுல், கடைசியா சொல்றாரு, நான் கடைசியா சொல்றேங்க, என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், இந்த நாட்களில் பரிசுத்த ஆவிய தேவன் நமக்குள் இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு அப்பப்ப கண்டித்து உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். முழு பரிசுத்தமானவங்க இன்னைக்கு யாரும் இல்லை. முழு பரிசுத்தமான சபையை நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையிலே முழுவதுமாய் அவருடைய பரிசுத்தப்படுத்தி நம்மை கொண்டு போவார். பரிசுத்த ஆவி சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பாடல்கள் இன்றைக்கு பாடினாங்க, ஆராதனை சிந்தனையில் அது சொன்னாங்க, அவர் ஜபத்தில் அது சொன்னாங்க. அநேக ஸ்தோத்திர பாடல்களில் கூட அந்த வருகையின் பாடல்களைத்தான் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது, அவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. அது இந்த வருகையிலே நாம் இருக்க மாட்டோம். நம் பரலோகத்திலே அந்த மத்திய வானிலே தேவனோடு கூட இருக்கும். யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? இன்னும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா? அப்படியானா கைவிடப்பட்டு போவீங்க. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நீங்க போயிருவீங்க. அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை குழந்தைங்க நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கே நீங்கள் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, உங்க சொந்த பந்தம் இருக்காது. உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கணும். கவர்மெண்ட் வந்து உங்க வீட்டை எடுத்துட்டு போயிடும், உங்க சொத்தை எடுத்துட்டு போயிடும், உங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டா எல்லாமே எடுத்துருவாங்க. பெருமையா இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே, இந்த கிருபையுள்ள வாசல் அடைபடும் முன்னே நீங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரணும். இந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நம்ம சபையிலார இருப்பீர்கள். இந்த நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமா இந்த வருஷம் வாழணும் ஏசப்பா. ஆண்டவரே, கடந்த வருஷத்துல அநேக தீர்மானங்களை எடுத்த ஏசப்பா, என்னால் அதை நிறைவேற்ற முடியலையே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் வளரணும் ஏசப்பா. போன வருஷத்துல இருந்து விட இந்த வருஷம் எனக்கு நிறைய சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. போன வருஷத்தை காட்டில எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. போன வருஷத்தை காட்டில எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. போன வருஷத்தை விட எனக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏசப்பா நீங்க கூட்டி கொடுத்துருக்கீங்க. நான் அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்துல நான் வளர முடியாது ஆண்டவரே. விசுவாசத்துல நான் வளரும் முடியாது
அன்புல வளரும்படியாக. முதலாவது அன்பு எங்க செலுத்துங்க? உங்க மனைவி கிட்ட செலுத்துங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட செலுத்துங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகிட்ட செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து அன்பு பாராட்டினா போதும். அதுக்கப்புறம் சபையில் அன்பு பாராட்டுங்க. அன்பிலே பெருகும்படியாக உங்களுடைய அன்பின் கிரியையில மற்றவங்களுக்கு காண்பீங்க. அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நீங்க எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை இன்னும் அப்படியே போன 24ல கொடுத்த மாதிரியே கொடுக்குறீங்களா? இல்ல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன். நீங்க எனக்கு இன்கிரிமெண்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க, சேலரி நிறைய கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் ஒரு படி நான் உங்களுக்கு அதிகமாகி கொடுக்குறேன். ஆண்டவரே, அன்பு பாராட்டுறதுல நான் கொஞ்சம் கம்மியா இருந்தேன். என்னுடைய சகோதரி சகோதரர்கள் இடத்துல நான் விசாரிக்கிறதுக்கு எனக்கு நான் ரொம்ப பிஸி தான். 24 மணி நேரம் நான் பிஸி தான். ஆனா கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி ஆண்டவரே பேசக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. அந்த அன்புல ஒரு படி நம்ம இந்த வருஷம் முன்னேறி போவோம். அது போல ஃபேமிலி ப்ரேயர் போன வருஷம் எங்க வீட்டுல வைக்கவே இல்லைங்க. இன்னும் நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். அப்படி யாராவது இருப்பீர்களானால் இந்த வருஷத்துல பிளான் பண்ணுங்க. எங்க வீட்லயும் ஃபேமிலி ப்ரேயர் வைங்க. இந்த வருஷம் எங்க வீட்லயும் ஃபேமிலி ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பவே ஒரு தீர்மானம் எடுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வரக்கு சொல்றாரு. அங்க சொல்றாரு ஆண்டவர், இன்றைக்கே உன் வீட்டுல தங்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சகை கிட்ட உங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சகை என்ன செய்தான்? ஆண்டவர் இன்னைக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் அடுத்த மாசம் வாங்க ஆண்டவரே, இல்லைன்னா நாளைக்கு வாங்க ஏசப்பா. இன்னும் வீடெல்லாம் நான் கிளீன் பண்ணல. எங்க வீட்டுல நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. எங்க வீட்டுல வேற ஒரு ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஏன்னா அவன் துன்மார்க்கனும் பாவியுமா வாழ்ந்தவன். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல அவன் என்ன செய்தான்? அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். சீக்கிரமா இறங்கி வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அவன் வீடு அலங்கோலமா கிடந்தது. அந்த வீட்டுல எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. அவன் சும்மா ஏசப்பாவை பார்க்கறதுக்காக அந்த காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தவன். ஏசப்பா போன வரப்படி நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் என் பாவ வாழ்க்கையிலே வாழுவேன், என்னோட இஷ்டம் போல வாழுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்திருந்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் கீழே வந்து சகைவே இறங்கி வா, சகைவே இறங்கி வான்னு உங்களை கூப்பிடுறார் ஆண்டவர். அருமையான சகோதரனே சகோதரியே, நீ காட்டத்தி மரத்திற்குள்ளா ஒளிந்து கொண்டிருப்பாயானால், அநேக காரியங்களினாலே உன்னை நீ மறைத்துக் கொண்டிருப்பாயானால் ஆண்டு கூப்பிடுறாரு, சகைவே மகளே மகனே இறங்கி வா, இறங்கி வா, உன் வீட்டுல தங்கணும். ஓ, ஆண்டவர் தங்க போறாரா? ஏதோ டின்னர் சாப்பிட்டு போற ஆண்டவர் அல்ல. உன்னோடு கூட தங்கும்படியாக, உன்னோடு கூட வாழும்படியாக, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு தரும்படியாக இதோ சகைவை அழைத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உன் இருதய கதவை திறப்பாயா? நீ அடைக்கப்பட்ட கதவை திறப்பாயா? அடைக்கப்பட்ட கதவை திறப்பாயானால் நீ ஆபிரகாமின் சந்ததி, நம்முடைய யூதகுல சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜாதியில நம்ம சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த வருஷத்துல சில தீர்மானங்களை எடுப்போம். கடந்த இந்த நாட்களில் அநேக சத்தியங்கள், அநேக தீர்மான சத்தியங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து மரத்தில் உட்காராதீங்க. தவளையை போல தீர்மானம் எடுத்த அந்த மரத்திலே இருந்து நாம் அழிந்து போகாத வண்ணம் அந்த தண்ணீருக்குள் குதிப்போம். தண்ணீரிலே போய் மீன்களை பிடிப்போம். தண்ணீரில் போய் ஆரோக்கியமான உணவை பிடிப்போம். நல்ல ஜீவ தண்ணீரை குடிப்போம். குடித்து ஆரோக்கியம் பெற்று இந்த 2025 முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க, உங்க வீட்டிலே அவர் தங்கி அவர் இளைப்பாரி உண்டு போக கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது போல நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சிறு சிந்தனையின் மூலமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. நாம் ஆயத்தமாக புறப்பட்டு போவோம். நாம் துணிந்து செல்வோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. நம்மால் முடிந்ததை செய்வோம். நம்முடைய பலனுக்கு தக்க வண்ணமாக, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தக்க வண்ணமாக, நம்முடைய கையின் பிரயாசத்திற்கு தக்க வண்ணமாக, நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் தக்க வண்ணமாக, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் மூலமாக மற்றவர்களுக்கு பிரியமாய் வாழும்படியாக, நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து, நம்ம இடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுத்து அன்பிலே வளரும்படியாக இந்த வருஷம் கர்த்தர் கிருபை செய்வாரா. இந்த செய்தியை கொடுக்கும்படியாக என்னை பலப்படுத்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 2024 காட்டிலும் 25 இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் விளங்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் அன்போடும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.